அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் போலி போராளி நடிகர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லையே என பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்க, வாய் திறந்தாலே ஆர்வக்கோளாறு போல பேசுவோம் என முடிவு கட்டியிருக்கும் சிலர் வாய்க்கு வந்தபடி பேசி வருகின்றனர். அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடித்துக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியதற்கு காரணம் தெரிந்திருந்தும் அறிவாளித்தனமாக கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்ட நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா, அண்ணாமலை நீங்கள் ஏன் மணிப்பூர் பற்றி பேசவில்லை, கொரோனா பெருந்தொற்றின் போது பால்கனியில் நின்று விளக்கேற்ற சொன்னது ஏன் என்று பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கொரோனா காலத்தில் பாஜக அரசு சிறப்பாக செயல்பட்டதால் தான் இன்று திவ்யா உள்ளிட்ட திராவிட அண்டாக்கள் சிறப்பாக வாயாட முடிகிறது என்பது ஒரு புறம் இருக்க, திவ்யாவிற்கு எதிராக கண்டன குரல்கள் பலமாக எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பல கனவுகளோடு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு படிக்க சென்ற மாணவி அந்த வளாகத்திற்குள்ளேயே பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதும், அந்த கொடூரத்தை செய்தது திமுக காரன் என்பதும் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. மாறாக அதற்கு ஆதங்கத்தோடு தன்னை வருத்தி கொண்ட அண்ணாமலையை விமர்சிக்கிறீர்களா என்று கேட்டு கனத்த வார்த்தைகளை பயன்படுத்தி திவ்யாவுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்த உடனேயே அரண்டு போன திவ்யா, நான் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நிற்கிறேன் என்று ஒரு பதிவை வெளியிட்டு தப்பிக்க முயற்சித்திருக்கிறார். அல்வா கொடுப்பதெல்லாம் அமாவாசை கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கலாம். நிஜ வாழ்வில் அது போன்ற அமாவாசைகளுக்கு ஆதரவாக பேசினால் இனி மக்கள் சவுக்கை கையில் எடுத்து விடுவார்கள் என்பதை இந்த கும்பல் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இத்தனை கலைவரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதும் சத்தமே இல்லாமல் இருக்கும் முதல்வரும் துணை முதல்வரும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்பது மக்களின் மனக்குமுறல் என்று திரு சரத்குமார் அவர்கள் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாணவிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய ஏபிவிபி தலைவர்களை கைது செய்ததும் கண்டிக்கத்தக்கது என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் முதல்வரோ மிக முக்கியமாக மறைந்த முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு அவரது குடும்பத்தினர் கோரியபடி நினைவிடம் அமைக்க பாஜக அனுமதி தரவில்லை என்று அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பேரணி நடத்தக்கூட அனுமதிக்காத இந்த திமுக அரசுக்கும், மன்மோகன் சிங் அவர்களை பொம்மை பிரதமராக நடத்திய காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவை விமர்சிக்க தகுதி இருக்கிறதா என மக்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக் கொண்டது பற்றிய கேள்வி கேட்ட உடனேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி, இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா என்று சிரித்துக்கொண்டே எழுந்து சென்றிருக்கிறார். மக்கள் வாக்களிக்கும் வேலையை ஒழுங்காக செய்திருந்தால் இவர்களெல்லாம் வாய் திறந்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு சிலரும், ஒரு வாட்ச் பில் கேட்டதற்கே 1 வருடம் சிறையில் இருந்த நபர் சாட்டையடி பற்றி ஏதாவது கருத்து கூறி உண்மையில் சாட்டையடி வாங்கும் அளவிற்கு அவருக்கு தெம்பு இல்லை என சிலரும் இணையத்தில் தற்போது விமர்சித்து வருகின்றனர்.